ஏங்க, விஜய் அவர்களை எதிர்க்கட்சி தான் மாறி மாறி அடிக்கிறாங்கன்னா சொந்த மனைவியே அவருக்கு சூனியம் வைக்கிறாங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தவசி 2.0. விஜய் அவர்கள் மனைவி கடந்த பிப்ரவரி 24 செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனு தாக்கலை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த விசாரணையில விஜய் அவர்கள் ஏப்ரல் 20 அதாவது நாளைக்கு ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வழக்கு முடிகிற வரைக்கும் நான் நீலாங்கரை வீட்டில தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு இடையீட்டு மனுவையும் தாக்கல் பண்ணாருங்க. அந்த மனுவும் நாளைக்கு விசாரணைக்கு வர்றதா தெரியுதுங்க. சோ விஜய் அவர்கள் தரப்புல இருந்து முந்தானத்து ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு தேர்தல் டைமுக்குத்தால பிரச்சாரத்துல ஈடுபடணும், தேர்தல் வேலையும் நிறைய இருக்கிறதால நாளைக்கு நடக்கிற விசாரணையில என்னால நேரில் ஆஜராக முடியாது, ஆனா ஆன்லைன் மூலமா விசாரணைக்கு ஆஜராகிறேன்னு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ சங்கீதா அவர்கள் விஜய் கூட டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.